இன்றைக்கு இது பவள ஆண்டு. திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றி 75 ஆண்டு ஆகிறது. அதை முன்னிட்டு தான் சென்னை OMC திடலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஒரு கூட்டம். அதற்கு பின்பாக பேரறிஞர் அண்ணா பிறந்த பூமியான காஞ்சியிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி தலைவர்களை வைத்து பவள விழா நிகழ்ச்சியை நடத்தினார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் வட சென்னையில் தான் 1949 கொட்டுமலையிலே இன்றைக்கு தொடங்கப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த இயக்கம் 75 ஆண்டுகள் ஆகிறது. இன்றைக்கு இந்த இயக்கம் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு மேலேயாக இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சி செய்ய இருக்கிறது என்பதை அவர் சொன்னார். 2026 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மீண்டும் அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அதிலே மாற்று கருத்தில்லை. ஏனென்றால் இந்தியாவிற்கே வழிகாட்டி. இன்றைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் செயல்படுத்த முடியாத திட்டங்கள் எல்லாம் தேர்தல் சமயத்தில் சொன்ன வாக்குறுதி மட்டுமல்ல, சொல்லாத வாக்குறுதி ஒன்றை மட்டும் நான் சொல்றேன். காலை சிற்றுண்டி 1 முதல் 5 வகுப்பு படிக்கின்ற குழந்தைகளுக்கு திமுக தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்லாத வாக்குறுதியும் சுமார் 20,50,000 குழந்தைகள் காலை சிற்றுண்டி, அது அரசு பள்ளியில் அரசு உதவி பெறும் பள்ளியிலும் காலை சிற்றுண்டி வழங்கி இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். புரட்சி தலைவர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு பின்பு தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த சத்துணவோடு வாரத்தில் 5 முறை முட்டை வழங்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு காலை சிற்றுண்டி 1 முதல் 5 வகுப்பு படிக்கின்ற குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்கியவர் இந்தியாவில் எங்கேயும் இல்லை, தமிழ்நாட்டில் தான் அதை செயல்படுத்தியவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு மக்களுக்கு மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, விடியல் பயணமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி 6 முதல் 12 அரசு பள்ளியிலே படிக்கின்ற பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கு தமிழ் புதல் திட்டம் என்று ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட முதல்வர்களுக்கு வலு சேர்க்கின்ற விதத்திலே நடைபெற்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 22 சட்டமன்ற தொகுதியிலும் உதயசூரியன் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருந்திருக்கிறீர்கள். அதற்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறேன். அதற்கு பாடுபட்ட கழக நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேர கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டு அதுக்கு யாரும் வருத்தப்பட வேண்டாம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சியை அறிவிச்சவர் சேகர் அவர்களை நான் ஒரு வார்த்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு இந்து சமய அறநிலைத்துறை என்பது எத்தனையோ பேர் தமிழ்நாட்டிலே அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு 2000 கோயிலுக்கு ஆட்சி பொறுப்பேற்று 40 மாத காலத்திலே 2000 கோயிலுக்கு குடமுடக்கு செய்த பெருமை தலைவர் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரில் செய்து காட்டியவர் அன்பு சகோதரர் B.K. சேகர்பாபு அவர்கள். அதே மாதிரி பல ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை, கோயில் நிலங்களை, இடங்களை இன்றைக்கு அரசுக்கு மீட்டி கொடுத்த பெருமை அன்பு சகோதரர் B.K. சேகர்பாபு அவர்கள். சரி, எங்க வந்தாலும் சரி, நாங்கள்லாம் பழனிக்கு வராருன்னு வச்சுங்க, ரோப் காரில் போவோம், இல்லாட்டி விஞ்சில் போவோம், அதெல்லாம் நான் வரமாட்டோம் விட்டுவார். படியில் தான் ஏறுவார், இறங்குவார். எந்த மலையாக இருந்தாலும் சரி, பழனி மலை மட்டும் இல்லை, அது ஐயப்ப எந்த மலைக்கு சென்றாலும் ஏறித்தான் படியில் ஏறித்தான் இறங்குவார். அந்த அளவுக்கு அந்த முதலமைச்சர் கொடுத்திருக்கின்ற அந்த பணியை சிறப்பாக செயல்படுத்தியவர். குறிப்பாக பழனி எங்கள் முருகன் கோயிலுக்கு சிறப்பாக அந்த கும்பாசாய நிகழ்ச்சியும் சிறப்பாக முதலமைச்சருடைய வழிகாட்டின் பேரில் நடத்தி காட்டியவர். இப்பொழுது முருகர் பக்தர் மாநாடு உலகமே உற்று நோக்கின்ற விதத்திலே உலகத்தின் பல்வேறு நாட்டிலிருந்து வந்திருந்தார்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டவர்கள். இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருந்தார்கள். அதேபோல் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் அவர்களுக்கு 3 நேரம் உணவு, தங்குவதற்கு இடம் சிறப்பாக ஏற்பாடு செய்து அப்படி கண்கொள்ளா காட்சியை நடத்தி காட்டிய பெருமை அன்பு சகோதரர் B.K. சேகர்பாபு அவர்களை சாரும். அப்படி பெருமைக்கு உரியவர். எனவே தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னது போல சேகர்பாபு அல்ல, அவர் செயல்பாபு என்று சொல்வார். அந்த அளவுக்கு இன்னைக்கு சாதனையில் நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற சாதனை நாயகனாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அவர் உங்களுக்கெல்லாம் இந்த நலத்திட்ட உதவியை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சியிலே எங்களையும் பங்கெடுப்பதற்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு மீண்டும் நன்றி தெரிவித்து இந்த நலத்திட்ட உதவிகளை பெறுகின்ற பயனாளிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.